சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th ஃபிசிக்ஸ் எண்ட் ஆஃப் அன் இயரா லாஸ்ட் எக்ஸாம்ப்பா. ஸோ உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது? லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, பப்ளிக் எக்ஸாம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரிக்கான கிரேஸ் மாஸ் அப்டேட்ஸ் வீடியோ ஸோ 7 மணிக்கு 8 மணிக்கு அப்லோட் ஆகும்ப்பா. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரப்போதுப்பா. ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது கௌதம் மீடியா. இல்லைனா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். த பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் விச் சோலார் செல் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் டேஸ் 1 2. ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கட் ஆஃப் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸில் கொஞ்சம் ஈஸியாக தான், சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்ஸ்க்கு நான் நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு டியூஸ்டே தான் எக்ஸாம். ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் இருக்குது. நல்லபடியாக படிங்க. ஓகேவா? ஸோ 4th ஒன் பாருங்கள், 5th ஒன் பாருங்கள், அடுத்து 6th ஒன், 7th ஒன், 8 1, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேங்களா? ஸோ 2 மார்க் வந்துடலாம். வாட் இஸ் மீன் பை ஹைட்டர்சிஸ், அப்புறம் ஸ்டேட் மலஸ் லா. ஸோ இந்த மாதிரி லாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசஸ் லா, கே லூசஸ் லா, இந்த மாதிரி நிறைய லாஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லாவில் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுலேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அப்போ டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது அப்புறம் இது 2. ஓகேவா? 2 ஆச்சு. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சி புக் எஃபெக்ட், அப்புறம் இப்போ நான் வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், வாட் இஸ் மீன் பை பிரஷிங், மென்ஷன்ஸ் டைப்ஸ். அப்புறம் 24. ஸோ ஆல்ரெடி அங்கே 2 பார்த்தோமா? ஸோ 3 ஆச்சு, 4 ஆச்சு சி புக் எஃபெக்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை பைசிங் இது பார்த்தோம். 5, இது 6 கம்பல்சரி. இது உங்களுக்கு ஓகேவா? கரெக்டாக 6 2 மார்க் ஆச்சு. ஓகேவா? கரெக்டாக எல்லா அட்டமான தான் இருக்குது. ஈஸியாக இருக்குது. இது மாதிரி கொஸ்டின் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இஃப் த ஃபோக்கஸ் லென்த் இஸ் 150 cm ஆஃப் அ லென்ஸ், வாட் இஸ் த பவர் ஆஃப் அ லென்ஸ்? ஸோ கேட்குறாங்க. இதுதான் கம்பல்சரி. ஸோ 2 மார்க் 3 மார்க் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே டெஸ்ட் வச்சிட்டாங்கப்பா, வேறு லெவல். ஸோ 2மே கொஞ்சம் டெஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து 27 பார்த்தீங்கன்னா ஓகே, ஈக்குவன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்சஸ் இன் கான்டெக்ட், இது எழுதிடுவீங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டி எழுதிடுவீங்க. அப்புறம் ப்ரோட்டான்ஸ் பர் செகண்ட் எம்னால் இது சம்ஸ் கேட்டிருக்காங்க. 30 என்ன கேட்டிருக்காங்க, அதுவும் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? கேஸ் லா ஃப்ரம் கும்ஸ் லா அப்டைன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இது ஈஸி. அப்போ இன்டர்ஃபேஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் இது ஈஸி. அப்போ இதுவும் ஈஸி. 3 எழுதிடுவீங்க. ஆல்ரெடி மேலே ஒன்று சொன்னேன், 4 ஆச்சு. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 அட்டன்மெண்ட்மாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மீதெல்லாம் கொஞ்சம் படிச்சதுலாம் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து 5 மார்க்குப்பா. ஓகேவா? எதிராக சாய்ஸ் ஒன்று எழுதணும், இல்லை பி எழுதணும். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் மைக்ரோ ப்ராசஸர் அப்ளைன் ஈக்குவன்ஸ் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். சரி, இது ஈஸி தான் ஓரளவுக்கு. 2மே ஓரளவுக்கு நார்மல் தான், கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. இது பாருங்கள், டிரைவ் 2மே சம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ்னா, ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன்ஸாக இருக்கும், சிம்பிளான ஸ்டெப்ஸாக இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எம்எஸ்சி அளவுக்கு டஃபாக இருக்காது. எம்எஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும். 36 பாருங்கள், obtain Einstein photoelectric equations with a necessary explanation. 36. 37 பாருங்க, advantage and limitations of frequency modulation, Maxwell modification of ampere circuit law. 37 பாருங்க. இப்போ 38 பாருங்க, calculate the electric field due to a dipole at a point on a axial line. What is nuclear reactor? Write note on moderators, control source and cooling system. 38 நார்மலாக தான் இருக்குது. ஸோ தட்சிட்பா, வீடியோ எனக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், அதுதான் உங்களுக்கான காலேஜ் அப்டேட்ஸ்லாம் வரப்போகுதுப்பா. ஸோ காலேஜ் அப்டேட்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். காலேஜ் அப்டேட்ஸில் உங்களுக்கு கம்மியான ஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜாக ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேவா? நமக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பேசியிருக்காரு. ஸோ காலேஜ் கான்ட்ராக்டர் மாதிரி, அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.